ஹீரோ என்ட்ரி, வில்லன் என்ட்ரி, ஹீரோயின் என்ட்ரிக்கெல்லாம் கைத்தட்டி விசில் அடிச்சு பார்த்துருப்போம். ஆனால் பேயோட என்ட்ரிக்கு கூட கைத்தட்டி விசில் அடிக்கிறது நம்ம ஆடியன்ஸ் மட்டும்தான். பார்ட் 2ங்கிறதுனால படம் ஃப்ளாப் ஆகுறது இல்லை, பார்ட் 2க்கு ஒர்த்தா படம் ஆக்காததுனால தான் படம் ஃப்ளாப் ஆகுது. அந்த வகையில் டிமாண்டி காலனி 2 டைரக்டர் அஜய் ஞானமுத்துனாலே டீட்டெயிலிங் பக்காவாக இருக்கும். கோப்ரா படத்தில் மிஸ் ஆன அந்த டீட்டெயிலிங்கை இதில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்டர் ஃபெயில் ஆக மாட்டாங்க, டைரக்டர் எடுக்கிற அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகும். புது ஆக்டர்ஸ்லாம் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு அருள்நிதி கிட்ட டியூஷனே போகலாம். எவன்டா சொன்னது இவங்க நடித்த படம்லாம் நல்லா ஓட மாட்டேங்குதுன்னு? இந்த படத்தில் வந்து சீன்ஸை பாருங்க ஜி. இந்தியன் 2ல தான் இவங்க வெறும் ஃபில்லர், பட் டிமாண்டி காலனி 2ல இவங்க தான் படத்துக்கே பில்லர். போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு 4 படத்தில் என்னால் அந்த 4 படம் சரியாக போகல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இது புதுசே இல்லை. எது புதுசுன்னா 4 பெரிய படத்தில் நான் போன வருஷம் ரிலீஸ் ஆனதில் ஹீரோயினாக இருந்தேன் அப்படின்னா நான் இங்கே நிற்கிறது தான் புதுசு. இவரை கடைசி அன்பிற்கினியால பார்த்தது இன்னும் கொஞ்சம் மனுஷனை நல்லா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். வில்லன் மட்டும் இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு காமெடியுமே நல்லா தான் பண்ணுறாப்புல. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். கோப்ரால நல்லா பண்ணியிருந்ததுனால நினைக்கிறேன் டைரக்டர் இந்த படத்துலையும் தூக்கி போட்டாப்புல. அது என்னமோ தெரில, இவர் அருள்நிதிக்கு கம்போஸ் பண்ணுறது மட்டும் தனி ரகமாக இருக்குது. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்? ஆனாலும் பேய் படம்னா முக்கியமாக இருக்க வேண்டியது சில இடத்துல சைலன்ஸ். அதுதான் பயத்தை இன்னமுமே அதிகப்படுத்தும். அந்த வகையில் சில இடங்களில் இந்த பிஜிஎம் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஸோ சாம்சியஸ் கொஞ்சம் இடைவெளி விட்டு வாசிக்கவும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பண்ணுற மாதிரி இவரும் பார்ட் 2ல படத்தை முடிக்காம பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு. 2 எடுத்தாதான் 3 எடுக்க முடியும். எடுத்தவனே 1ல இருந்து 3க்கு போனா அதை எப்படி பண்ண முடியும்? அதாவது டைரக்டர் சார், இப்பெல்லாம் பசங்க 5 சீசன் 6 சீசன் இருக்க சீரிஸையே சோறு தண்ணி இல்லாமல் 1 வாரம் 2 வாரத்தில் பார்த்து பழகிட்டதுனால அடுத்த பாட்டு வரைக்கும்லாம் பொறுமை இருக்க மாட்டேங்குது. படம் பார்த்த எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.